அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கவிருப்பது வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்கான ஆண்டு பலன்கள். பொதுவா ஆண்டு பலன்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருட கிரகங்களின் கோச்சார நிலை பொறுத்து அதை நம்ம தீர்மானிக்கணும். அந்த வகையில குரு, சனி, ராகு, கேது இவர்கள் தான் வருட கிரகங்கள். அப்போ இந்த கிரகங்களின் கோச்சார நிலை எப்படி அமையுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த வருட பலனை தீர்மானிக்கணும். அந்த வகையில உங்களது ராசிக்கு குரு இப்போ 10ஆம் இடத்துல ராசிக்கு 10ஆம் இடத்துல மிதுன வீட்டுல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக இப்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சரித்து வருகிறார்கள். 12 ராசிகள்ல இந்த கன்னி ராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்திசாலி ராசி அப்படின்னு சொன்னா எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ராசிநாதனே புதனாக வருகிறார். புதன் இந்த ராசியில ஆட்சி உச்சம் 2 நிலை அடைகிறார். அப்போ இந்த கன்னி ராசிகள்கிட்ட எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு குணம் இருக்கும். இவங்களை சுத்தி இருப்பவங்களுக்கு நிறைய உதவி செய்வார்கள். இவர்களால் இவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நிறைய நன்மை நடக்கும். இவங்க மற்றவங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னா, மற்றவங்களுக்கு ஒரு சில ஐடியாக்கள் கொடுத்தா அது மற்றவங்களுக்கு வேலை செஞ்சிரும். ஆனா இவர்களுக்கு அதே ஐடியாவை பிரயோஜனம் பண்ணா அவர்களுக்கு பயன்படாது. அதான் கன்னி ராசியோட தன்மைகள். எந்த ஒரு நிலையிலும் பாத்தீங்கன்னா கோபம்னா கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, நிதானம்னா நிதானத்தை வெளிப்படுத்துவாங்க. அப்போ அந்த கால சூழ்நிலைக்கேற்ப தன்னை வளைத்து கொள்ளக்கூடிய திறமை படைத்தவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். ஏன்னா புதன் எங்க எப்படி செயல்படணுமோ அங்க கரெக்டா இருக்கும். அதான் புதனுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி. அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கன்னிராசி என்பர்களுக்கு கோச்சார வருட கிரகங்கள் என்ன செய்யுது அப்படின்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வீற்றிருக்கிறார். அப்போ 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி பறிபோகும் என்ற சொல்லாடல் உண்டு. அது வெறும் சொல்லாடல் தான், அது பலனில்லை. அது வெறும் ஒரு சாதாரண ஜோதிட பழமொழி. 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிய குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மிதுன வீட்டுல குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல பயணிக்கும் போது இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்துவார். அது என்ன சார் இரட்டைத்தன்மை? வேலைப்பளு உங்களுக்கு அதிகரிக்கும். ஏற்கனவே ஒரு பொறுப்புல இருந்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா புதிய பார்ட்னரின் வருகை இந்த குரு ஏற்படுத்துவார். ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு 2ஆம் பட்சமாக இன்னொரு தொழிலை செய்யலாமாங்கிற ஒரு எண்ணம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு. தொழிலை அபிவிருத்தி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். ஏன்னா குரு பகவான் இங்க இரட்டை ராசியில பயணிக்கிறார், தொழில் ஸ்தானத்துல பயணிக்கிறார். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது அவருடைய 5ஆம் பார்வை 2ஆம் பாவத்திற்கு விழும். 2ஆம் பாவம் தான் பாத்தீங்கன்னா வருமானம், பொருளாதாரம், குடும்ப வருமானம். அப்ப ஒரு சுப கிரகம் தன்னுடைய 5ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கன்னிராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சொத்து, சுகம், வண்டி, வாகனம் அனைத்தும் சிறப்பாக இருக்க போகிறது. கடன் பெற்றாவது ஒரு சொத்தை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு. குரு எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ அந்த பாவகம் விருத்தி அடையும். அப்ப குருவின் 9ஆம் பார்வை 6ஆம் இடத்திற்கு விழுகிறது. ஏற்கனவே அங்க ராகு பகவான் உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கார். 6ஆம் பாவம் தான் கடனை குறிக்கக்கூடிய பாவகம்.
அப்ப கடனை அபிவிருத்தி செய்வார். 4ஆம் இடத்தை பார்த்துட்டு அடுத்த 6ஆம் இடத்தை பார்க்கிறார். சொத்து சுகம், அதாவது சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கு கடன் பட வேண்டிய சூழல் இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். 6ஆம் இடம் தான் எதிரிகளை குறிக்கக்கூடிய பாவகம். இப்ப மறைமுக எதிரிகள் உருவாவார்கள். குரு பகவானை பார்க்கிறார். அப்ப யாரெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள். இதை எப்படி சார் உறுதி செய்யறது அப்படின்னா, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அது பாத்தீங்கன்னா கண்டக சனி. 6ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்த அதிபதி, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார். 5 தான் காதல், 7ஆம் இடங்கிறதான் திருமணம். அப்ப காதல் சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் உருவாகும். காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய அதுல பிரச்சனைகள் உருவாக போகிறது. 7ஆம் இடம் தான் பார்ட்னர். அவர் 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களை ராசியவே பார்த்துறார், புதனோட வீட்டையே பார்க்கிறார். அப்போ சனி புதன் சம்பந்தம் இந்த இடத்துல சமசப்தமாக இருக்கிறதுனால நிறைய ஏமாற்றங்கள் உண்டு. ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நண்பர்களால் ஏமாற்றம் அடையக்கூடிய காலகட்டம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். நண்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல்ல புதிய சிக்கல்கள் உருவாகும். கொடுத்த பணம் திரும்பவும் வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 6ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். நண்பர்கள்ட்ட இருந்து பெரிய ஆதாயம் எதிர்பார்க்காதீர்கள். யார நம்ம பார்த்தாலும் பாத்தீங்கன்னா நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். அப்ப 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை சனி 10ஆம் பார்வையா பார்க்கிறார். அவரே 6ஆம் வீட்டு அதிபதி. உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பொதுவா காலபுருஷனின் 6ஆம் வீட்டு ராசியாகிய கன்னி ராசி தான் அதிகப்படியான முதுகுத்தண்டு, முதுகு வலி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசிகள் தான். அப்ப வண்டி வாகனத்துல நீண்ட நேரம் பயணிக்கிறத தவிர்த்துடுங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறவங்க உங்களுடைய பிசிக்க நல்லபடியா பார்த்துக்கோங்க. அப்ப இந்த வீடியோவோட முடிவுல இந்த கண்டகச்சனிக்கு என்ன வழிபாடு செஞ்சா அது நிவர்த்தியாகும், அந்த வழிபாடை தொடர்ச்சியா செஞ்சா கண்டிப்பாக இந்த கண்டகச்சனியோட பாதிப்பை நம்ம குறைக்கலாம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த வீடியோவோட இறுதியில அது என்ன வழிபாடுங்கிறத நான் சொல்றேன். முக்கியமா இப்போ இந்த 2026ல வருட கிரகங்களின் பெயர்ச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிதாக வருட கிரகங்கள் பெயர்ச்சி ஆகல. குரு பகவான் மட்டும் பாத்தீங்கன்னா 2026ல ஜூன் மாசம் முதல் வாரத்துல மிதுன வீட்டில இருந்து கடக வீட்டுக்கு பெயர்ச்சியாகி பலனை தர போறார். அப்போ ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு உச்சம் பெற்ற நிலையில ஒரு அற்புதமான பலனை கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வழங்குவார். லாபஸ்தானம் வேலை செஞ்சாதான் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். 7ஆம் இடத்தின் அதிபதி களத்திர ஸ்தானாதிபதியே குரு வரார். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப யாருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக திருமணம் அமையாம இருக்கோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் அமையக்கூடிய காலம் இந்த 2026. 11ஆம் இடம் தான் 2ஆம் திருமணம். ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிருச்சு சார், 2ஆம் திருமணம் 2ஆம் வரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், வரனே அமையல அப்படின்னா உங்களுக்கு 2026 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசியில பயிற்சியானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் திருமணம் அமையக்கூடிய நல்வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. குரு பகவான் கடக வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார், சனியவும் பார்க்கிறார். அப்ப சனி, குரு பார்த்த சனியாக உங்களுக்கு அந்த கண்டகச்சனி பாதிப்பெல்லாம் குறைஞ்சு நன்மைகள் நடக்க துவங்கும். இப்ப 2026 ஒரு 6 மாத காலகட்டங்கள் தான் இந்த கண்டகச்சனியோட பாதிப்பு இருக்கும். உபஜயஸ்தானத்துல ராகு கேதுகள் பயணிக்கலாம், தவறில்லை. 6ஆம் இடத்துல ராகு பயணிக்கிறது அற்புதமான விஷயம். 12ஆம் இடத்துல கேது இருக்கலாம், தப்பில்லை. ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும். வயதானவர்களுக்கு
எனக்கு எப்ப மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உள் மனசுல மன ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும். 12ஆம் இடம் தான் மோட்சஸ்தானம். அப்ப மோட்சஸ்தானத்துல கேது பகவான் செஞ்சரிக்கிறார். மோட்சத்துக்கு உரிய கிரகம் பாத்தீங்கன்னா கேது தான். மோட்சத்தை அவரு தான் கொடுக்கணும். அப்ப அந்த பாவகத்திலே கேது பகவான் இருக்கும்போது அந்த எண்ணத்தை விதைப்பார். தூக்கம் சிலருக்கு டிஸ்டர்ப் ஆகும் கேது இருக்கிறதுனால. 12ஆம் இடம் தான் பயணத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அப்ப நிறைய ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்துவார் இந்த கேது பகவான். இறுதியாக நம்ம இந்த கண்டகச்சனியோட பாதிப்பு குறைய என்ன சார் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து புதனோட வீட்டை சமசப்தமா பாக்குறாரு. சனி புதனோட வீட்டை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதற்கு சப்த கன்னிமாறு வழிபாடு தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். அது என்ன கிழமை செய்யலாம் அப்படின்னா, திங்கட்கிழமை தோறும் சப்த கன்னிமார் வழிபாடு நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க. இந்த கண்டகச்சனியோட பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.